நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தருவோங்கிறது மட்டும் இல்லாமல் பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக அவர்களுக்காக ஒரு மானிய தொகையை வழங்குவோம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கை. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அண்ணன் எடப்பாடி ஒதுக்கினார். நீங்க செஞ்சீங்களா? வெறும் 10 கோடி ரூபாய். அதில் பாதிக்கு நீங்க கொள்ளடிச்சு கான்ட்ராக்ட் எடுத்து போட்டீங்க. இரண்டாவது மேடம், நீங்க என்ன கேட்குறேன், திமுக எப்போதுமே சமூக நீதி, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்னு ஒரு இயக்கம் சொல்லும். ஆனால் நான் கேட்குறேன், நீங்கள் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும், இன்பநிதியாக இருக்கட்டும், தயாநிதியாக இருக்கட்டும், இன்றைக்கு வாரிசாக இருக்கிறீர்கள். பொன்முடி மகன் இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். KN நாயர் மகன் எம்பியாக இருக்கிறார். பெரியசாமி மகன் MLA-வாக இருக்கிறார். இன்றைக்கு வாரிசு அரசியலை உருவாக்கிய அந்த கட்சியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்த சாதிக் பாஷா என்ற நபர், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கார்களா? நாகூர் அனிபா ஒவ்வொரு திமுகவினுடைய முழக்கங்களை எல்லாம் ஊர் முழுக்க போய் பாடியவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இன்றைக்கு திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார்களா? சட்டசபை கதாநாயகன் என்று பெயர் பெற்ற ரகுமான் கான் இஸ்லாமியர், அவருடைய குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு யாராவது பொறுப்பில் இருக்காங்களா? கருணாநிதிக்காகவும் அவர் மகன் ஸ்டாலினுக்காகவும் உயிரை கொடுத்த துணிந்த 1000 விளக்கு உசேன், அவருடைய குடும்பத்தில் யாராவது இன்றைக்கு பொறுப்புகள் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. இது என்ன சமூக நீதி? இது குடும்ப அரசியல் கட்சி.